மக்கள் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் சார். மனசு ரொம்ப கஷ்டம், பேசவே முடியல சார். ரொம்ப 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 கஷ்டம். இவ்வளோ நஷ்டமாகும்னு எதிர்பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் பொதுமக்கள் சார் வந்திருக்கேன். நேற்று நைட்லேருந்து பயங்கர துயரம் வந்து கேட்டது வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி வந்திருக்கேன். நான் திண்டுக்கல் மாவட்டம், பக்கத்து மாவட்டம். இப்போ இது மாதிரி பல மாவட்டத்தில் நடத்தியிருக்காங்க. ஆனால் இங்கே மட்டும் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் அவ்வளோ ஏற்படுற காரணம் என்ன அப்படி மாதிரி விளக்கணும். ரெண்டாவது, இந்த கூட்ட நெரிசலில் வந்து கூட்ட நெரிசல் தான் காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணமா அப்படிங்கிற மாதிரி வந்து இது சிபிசிஐடி வந்து விசாரித்து மக்களுக்கு வந்து தகவல் வந்து சொல்லணும். இது மாதிரி கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வந்து அந்த அந்த கட்சிக்காரங்க வந்து அதை சரியாக பண்ணணும். இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் அதுக்கான சோர்ஸ் கொடுத்துருக்கணும், பாதுகாப்பு இந்த மாதிரி ஏற்பாடு வந்து கொடுத்துருக்கணும். இது மாதிரி கூட்டங்கள் அதிகமாக இருக்குது, அதுக்கான இடத்த வந்து தேர்வு செஞ்சுருந்தா அந்த சரியாக இருந்திருக்கும் அப்படி மாதிரி. இல்லைங்க, இப்போ வந்து கூட்டத்தில் வந்து குழந்தைகள் பெண்கள் வரக்கூடாதுன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி குழந்தைகளை கூட்டு வந்து மிகப்பெரிய தவறு நம்ம மேலே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விஜய் ஒரு பெரிய நடிகர் வர்றாருன்னா இடம் வந்து சரியான இடம் கொடுக்கலன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவரே என்ன பண்ணியிருக்கணும், இந்த இடம் வந்து சரியில்லை, பெரிய அளவில் கூட்டம் வரும், அப்போ நான் இந்த இடத்துல பேச விரும்பலைன்னு அவர் தவிர்த்துருக்கணும். இல்லை மாநாடு போட்டமே பெரிய திடல்கள் அவரே கேட்டு வாங்கியிருக்கலாம். இல்லை இந்த கூட்டத்தை அவர் தவிர்த்திருந்தாலே இந்த உயிர் பலி ஆகிருக்காது. இப்போ குழந்தைகளை வந்து எந்த குழந்தைக்குமே விஜயை பார்க்கணும். இப்போ காலாண்டு பரீட்சை விடுமுறை வேறு விட்டுருக்காங்க. குழந்தைங்க வந்து அடம்பிடிக்க செய்யும். பெற்றவங்க வந்து ஒன்று கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது. இல்லை அதேமாரி வர்றாங்கன்னா சொன்ன மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பயங்கரமாக பண்ணியிருக்கணும். ஒரு பேரிகார்டெலாம் போட்டு பெண்கள் இந்த பக்கம் இல்லைங்க, ஆண்கள் இந்த பக்கம் இல்லைங்கன்னு ஏதாவது ஒரு வழிமுறை பண்ணணும். அதை தவறிட்டாங்க. இது மிகப்பெரிய இழப்பு. இப்போ எத்தனை கோடி கொடுத்தீங்கனாலும் என்ன பண்ணாலும் இந்த குழந்தைங்களோட உயிர் திரும்ப வருமா? வராது. அதனால் இனிமேல் நடக்கிற கூட்டங்களுக்கோ பெரிய தலைவர்கள் வர இடங்களுக்கோ இடம் பெருசாக கொடுங்க. இல்லைன்னா அனுமதியை மறுத்துருங்க. ஒருவேளை இதுதான் அனுமதி, இந்த இடத்துல தான் பண்ணணும்னு சொன்னால் கூட அந்த தலைவர்களுக்கு கையில் தான் வந்து அந்த பொறுப்பு இருக்குது. என்னை பார்க்க வர மக்களுக்கு வந்து பாதுகாப்பு நான் தான் கொடுக்கணும். அப்போ அந்த தலைவர்கள் வந்து இந்த இடம் வேணாம், இது இடைஞ்சலாக இருக்குன்னா அவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோம்.